இனி நம்ம பார்க்க போகிறது 2006 வெளியான 200 பவுண்ட்ஸ் பியூட்டின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஒரு கொரியன் படம். ஸோ ஒன்லைனர் எதுவுமே வழக்கம் போல பார்க்காம அப்படியே கதைக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இந்த மூணு ஃபர்ஸ்ட்லேயே ரொம்ப ஒரு வெள்ளஞ்சித்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகத்தோட காட்டுறாங்களா ஒரு குண்டான ஒரு பொண்ணு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து ஹேனா. ஹேனா வந்து நல்ல ஒரு சப்பியான பொண்ணு, நல்லா குண்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதனாலே பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ளேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனால தான். ஸோ ஆனால் இருந்தாலுமே அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பையனை வந்து காதலிக்கணும், கரம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்படி ஒரு பையனை தாறுமாறா ஒன் சேர காதலிக்கிறாங்க. அவனுடைய போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வசியம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாமியார் கிட்ட வந்து அவன் போட்டோ காமிச்சு இந்த பையன் எனக்கு கிடைக்கணும், எனக்கு எப்படியாச்சும் உஷாராகணும், நீங்க தான் ஏதாச்சும் மந்திரம் போட்டு நிறைவேற்றி வைக்கணும்னு அந்த பையனுடைய போட்டோவோட கொண்டு வந்து இங்க உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, எம்மா நீயும் வார ஆக்சுவலா வந்து வார வருவாங்கன்னு நினைக்கிறேன், நானும் மந்திரம் போட்டு பாக்குறேன், அந்த பையன் வசியற மாதிரியும் தெரியல, சரி நம்ம மந்திரம் தான் வேலை செய்ய மாட்டேங்குது, நீ உடம்பியாட்டுக்கு வர சாப்பாடையாச்சும் குறைன்னு பார்த்தா அதுவும் கேட்க மாட்டேங்கிற, உடம்பையும் குறைக்க மாட்டேங்கிற, அந்த பையன் தான் வேணும்ட்டு ஒத்த காலில் நிற்கிற, நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற போது, சாமி எப்படியாச்சும் எனக்கு அந்த பையன் கிடைக்கணும், ஏதாட்டும் ஒன்று பண்ணுங்கன்ட்டு ரொம்ப வந்து அவன் மேல அந்த அளவுக்கு தாறுமாறான ஒரு ஒன் சைடு காதல் போலன்ட்டு சரி போய் தொலை அப்படின்னு ஏதோ ஒரு ஒன்று எழுதி கிறுக்கி கொடுக்குறாரு. இது ஒரு மந்திரம், இதை வந்து மூச்சுக்கு 300 முறை சொல்லிக்கிட்டு அப்படியே ஓடு, அப்பமாச்சும் உடம்பு குறைஞ்சி அந்த பையன் உனக்கு வசியமாகறான்னு பார்ப்போன்ட்டு இந்த மாதிரி சொன்னதும், சரிங்க சாமி, தேங்க்யூங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வணக்கம் வைக்கிறேன்ட்டு அங்க இருக்கிற பொருட்கள்லாம் தட்டி விட்டு அலங்கோலமாக எடுத்தா அவருக்கு செம்ம காண்டாயிடுத்து. எம்மா இதுக்கப்புறமா நீங்க வந்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கையில கிடைக்கிறத வச்சு தூக்கி அடிச்சிடும், ஓடிடு அப்படின்னு சொன்னதுனால அங்கிருந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் நம்ம ஹீரோனை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையான ஒரு குரலுங்க, ரொம்ப அழகான ஒரு குரல். அந்த குரலை வச்சு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, ஆக்சுவலாக பார்ட் டைம் ஒரு வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பசங்களாம் சில பேர் வந்து காஞ்சு போய் கிடப்பானுங்க தெரியுமா, அவங்க வந்து ஃபோன் மூலமாகவே பேசி பெண்கள் கிட்ட வந்து இன்பம் கொள்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒரு பகுதி நேர வேலையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க உருவம் எப்படி இருக்குன்ட்டு அங்கே ஃபோனில் பேசுகிற யாருக்குமே தெரியாது. பட் இவங்களுடைய குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பசங்களாம் வந்து இவங்க கிட்ட வந்து அதிகமாக வந்து பேசுறது உண்டு அந்த ஆப் மூலமாக. அதன் மூலமாக நிறைய வருமானம் ஈட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைன்னு கேட்டால், ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா அல்சைமர்னு சொல்லிட்டு ஒரு மறதி வியாதியால் பாதிக்கப்பட்டு வராரு. அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பார்ட் டைமாக பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய மெயின் ஜாப் என்ன தெரியுமா? அதான் சொல்லிட்டேனே, அவங்களுடைய குரல் தான் ரொம்ப இனிமையாக இருக்கும்ட்டு. எஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர். அதுவும் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து சும்மா செம்மையா பாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் உள்ள ஒரு சிங்கர். ஆனா மறைமுகமா இப்படி பேக் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க பாடுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி மியூசிக் கான்சர்ட்லாம் நடத்துவாங்க தெரியுமா, ஷோஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆனின்னு சொல்லிட்டு ஒரு அழகான லேடியை வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, அவங்க வந்து பாட்டு படிக்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு வந்து பாட்டு பாட தெரியாது. ஜஸ்ட் அந்த பொண்ணு லிப் மூவ்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவ படிக்கிற மாதிரி வந்து குரல் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆனிங்கிற பொண்ணு தான் இந்த இனிமையான குரலை வந்து பாடுதான் நினைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. கூட்டம் சும்மா அள்ளும். ஆனா பின்னால இருந்து நம்ம ஹீரோயின் தான் இப்படி வந்து அந்த லேடிக்கு வந்து குரல் கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே இந்த ஆனியை தான் வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டு படிக்கிறப்போ அந்த மியூசிக் கான்சர்ட் நடத்தக்கூடிய அந்த கம்பெனி ஓனருடைய பையன் அவனை தான் காட்டுறாங்க. அவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் மேல தான் தாறுமாறான அந்த கிரஷ்ல இருக்கிறாங்க. அந்த போட்டோலாம் எடுத்துட்டு சாமியார்கிட்ட போனாங்கல்ல, அவன் தான் இவன். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி பேக் ஸ்டேஜில் பாடும்போது ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஹீரோ ஒரு டைம் பார்ப்பாங்க. பார்த்ததும் என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு, ஒரு உற்சாகம், டக்குன்னு ஏதோ ஒரு குதூகலத்தில் சும்மா குதிச்சுக்கிட்டு ஆடுறாங்கல்ல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அவங்க நின்ன ஸ்டேஜ் வந்து உடஞ்சி அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஆனி ஸ்டேஜ்ல வந்து சொதப்பிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜஸ்ட் வாயை மட்டும் அசைக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஷோவை வந்து டைரக்ட் பண்றது நம்ம ஹீரோ தானே. அவன் அப்படியே கோரஸ பாட வச்சு அண்ட் கொஞ்சம் அந்த ஃபயர் ஒர்க்லாம் கொண்டு போயிட்டு எப்படி வந்து சிச்சுவேஷனை சமாளிக்கிற பட்சத்தில் நம்ம ஹீரோ அகைன் எந்திரிச்சு வந்து பாடி எப்படி வந்து அந்த கான்செப்டை சிறப்பாக வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆனிங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ரொம்ப ஓவரா கத்துறா. ஏன்னா வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் பொறாம பிடிச்சவ அண்ட் கொஞ்சம் தற்பெருமை அதிகமான ஒரு லேடி. என்னமோ நம்ம ஹீரோனோட அவளுக்கு தான் அதிகமாக திறமை இருக்கிற மாதிரி வந்து நினைக்கிறா. பட் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிறதுக்கு ரீசன் நம்ம ஹீரோன் மட்டும் தான். ஏன்னா அவங்களுடைய குரல் மட்டும் தான். ஆனா அது தெரியாம இங்க பாரு, நீ சொதப்பு போயிட்டு நான் இப்ப ஸ்டேஜ்ல மாட்டிருப்பேன், ஒழுங்கா நின்று உனக்கு பாட தெரியாதா, வைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பாவி, எதுவுமே அதிகமா பேசிக்க மாட்டா. கத்திட்டு அங்க இருந்து வரும்போது ஏதோ இவ்வளவுதான் வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவகிட்ட கை மட்டும் கொடுத்துட்டு, இதுக்கு முழுக்க ரீசன் வந்து நம்ம ஹீரோன் தானே, தாறுமாறா சூப்பரா படிச்சு இந்த கான்செப்டை முடிச்சு கொடுத்துருப்பாங்கன்ட்டு அவளை வந்து அப்படியே கட்டி பிடிச்சலாம் வந்து பாராட்டுறத பார்த்து இந்த ஆனிங்கிற பொண்ணுக்கு வந்து செம காண்டாகுது, வைத்தறிச்சல் ஆகுது. ஏன்னா அவளுக்குமே நம்ம ஹீரோ மேல ஒரு கண் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பாராட்டுறது நம்ம ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெக்க கட்டி வானத்துல பறக்கிற மாதிரியான ஒரு சம வைபா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா தன்னுடைய கிரஷை இந்த மாதிரி ஆகாவன்ட்டு புகழாரம் பண்றப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே பப்பா, ஒரு ஆர்ப்பரிப்பா இருக்காது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அந்த விஷயத்தை பத்தி தன்னுடைய தோழியோட, ஆக்சுவலா வந்து அவங்க வந்து இந்த கம்பெனியில தான் வந்து கோரஸா பின்னால இருந்து படிக்கக்கூடியவங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்படியே சரக்க போட்டுக்கிட்டு ஜாலியா வந்து
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் பாடினதுக்கு வந்து பாராட்டுற மாதிரி என்ன கட்டி பிடிச்சான். எனக்கு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே 1000 பட்டாம்பூச்சி அப்படியே இளையராஜா மியூசிக்லாம் உள்ள போயிட்டு வந்துச்சு தெரியுமா அப்படி இந்த மாதிரி சொல்லும்போது, இங்க பாருமா நீ ஜஸ்ட் நல்லா படிக்கிற அதுக்காக வந்து ஒன்னா என்கரேஜ் பண்ணிருப்பான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் உன் மேல அவனுக்கு எந்த ஒரு ஃபீல் இருக்காது. பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க 3 விதம். இந்த பாக்குறல இந்த மாதிரியான அழகான பொண்ணுங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பொக்கிஷ மாதிரி, என்ன மாதிரியான ஆவரேஜ் பொண்ணுங்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி. ஆனா ஒன்ன மாதிரியான பொண்ணுங்க வந்து கண்டிப்பா அவனுக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டே சும்மா ஜாலியா கலாய்ச்சி பேசிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே யாழ் எனக்கு வந்து கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பிக்கையா பேசுறாங்க. நீ இது வரைக்கும் முன்ன பின்ன காதலிச்சிருக்கிறியா, உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கிறப்போ அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு ஒரு காதல் இருந்துச்சு. ஆனா அவன் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அதிகமா இவள வந்து இந்த டயட் பில்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுமா, அது வந்து இவகிட்ட அதிகமா சேல் பண்றதுக்காக தான் வந்து ஜஸ்ட் பழகி இருக்கிறான் அப்படின்ட்டு அவளுக்கு பின்னால தான் தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு மீட்டிங் அப்போ அவகிட்ட வந்து நிறைய பில்ஸ் வித்து நிறைய காசு பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று அனுப்பி விட்டு உனக்கு எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஏத்த பொண்ணு நீ கிடையாது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும் நமக்கு தெரியும்ல, புரிஞ்சுக்க முடியல. ஜஸ்ட் நம்மளை யூஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவு நாள் பழகி இருக்கிறான் அப்படின்ற அந்த உண்மை தெரிஞ்சதும் ரொம்ப உடஞ்சு நொந்து போயிருப்பாங்க. அப்படியே அழுதுகிட்டே இந்த டேப்பை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம குண்டா இருக்கிறதுனால தானே யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அந்த டயட் பில்ஸ்லாம் மொத்தமா அள்ளி போட்டு காலையில் விடியதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒல்லியாயிருந்தோன்ட்டு போடுறாங்க. ஆனா அன்னைக்கு நாள் இரவே அவங்கள ஆம்புலன்ஸ்ல தூக்க வேண்டியதா ஒரு கட்டாயம். அப்படி அந்த மாதிரி மயங்கி போயிருந்தாங்க போல. அப்ப ஆம்புலன்ஸ்ல வராங்க, இவங்களை தூக்கி இந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்து அந்த ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி கூட வைக்க முடியல. அந்த அளவுக்கு செம்ம ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டமா இருக்கிறாங்க, அவங்கள தூக்க கூட முடியல. அப்புறம் கண்ணு முழிச்சு நான் மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமா உருண்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குற எல்லாருக்குமே வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு இப்படி உடல் பருமனா இருக்கிறாங்கல்ல, அதான் எல்லாருக்குமே ஒரு மாதிரி வேடிக்கையாகவும் விசித்திரமாகவும் இருக்கு. ஸோ அன்னைக்கு முடிவு பண்றாங்க இந்த மாதிரி உடம்ப குறைக்கணும் அதை குறைக்கணும்ட்டு எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது, அதுவும் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே ஃப்ரெண்டோட சாப்பிட்டு அப்படி கடத்தர வீதியா நடந்து வரப்போ பாத்தீங்கன்னா வெளியே ஷோ பண்ணி ஒரு மாரன் ட்ரெஸ் ஒன்று இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிற பொண்ணுக்கு எடுப்பா இருக்கிற மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ். அது ரொம்ப ஏக்கமா பாக்குறாங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில போட முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து கலாய்கிறா தலையாட்டுறா, இதெல்லாம் உனக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்றா. அப்படி ஒரு டேட்டு கடைக்கு வராங்க. அந்த டேட்டு கடையில் வந்து ஹக்குனா மாட்டானான்னு சொல்லிட்டு ஒரு லக்கியான டேட்டுவா அது போட்டுக்கிட்ட நம்ம ஆசைகள் அப்படி நிறைவேறி போகும்ட்டு சொன்னதுனால ஓகேன்னு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குதூகலமா நம்ம ஹீரோ நினச்சி போட்டுக்கிறா. கூடவே ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் போட்டுக்கிறாங்க. அப்படி 2 பேரும் ஒரே டேட்டுவா ஜாலியாக போட்டுக்கிட்டு நல்ல ஒரு வைப் பண்ணுறாங்க. அப்புறம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிகர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு மெயினாக பாட்டு படிக்கிறவங்க அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி கோரஸாக படிக்கிற டீம்னு சொல்லிட்டு நல்லபடியாக ரிகர்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. அண்ட் நல்ல நல்ல ஆல்பம்லாம் நம்ம ஹீரோன் சூப்பராக படிக்கிறாங்க. ஸோ இவங்க கூட நல்லா பாராட்டுறா. அண்ட் அதுக்கப்புறம் காரில் அப்படி பேசிட்டே வராங்க. ஸோ அப்போ கூட வந்து இவ பண்ணுற இந்த ஒர்க்கை தான் ஐ மீன் இந்த சிங்கிங் தான் வந்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு வரான். நம்ம ஆளுக்கு ரொம்ப குஷியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படி ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஹக்குனா மட்டானா அவங்க போட்டுக்கிட்டு அந்த டேட்டு வந்து சும்மா அப்படியே பேசிக்கிட்டே டிராயிங் பண்ணிட்டு வராங்க. அப்படி பேசிட்டு நேராக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ட்ராப் பண்ண வரான். அப்படி ட்ராப் பண்ணிட்டு என்ன சொல்றானா, இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் ஒரு பார்ட்டி வச்சிருக்கிறேன், நீனும் வந்து கலந்துக்கொண்டு சொல்றப்போ நம்மளுக்கு ரொம்ப குஷியா இருக்குது. அவங்க யாரை பார்க்க வந்துன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி என்னுடைய அப்பா தான் இங்க தான் வந்து உடம்பு சரியில்லாம சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாப்லையா. போனதுக்கு அப்புறமா இவர் வந்து தன்னுடைய அப்பாவை பார்க்குறா. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மறதி வியாதி இருக்கிறதுனால தன்னுடைய பொண்ணை வந்து ஒய்ஃபா வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்னதான் இவளும் தன்னுடைய அப்பா கிட்ட தான் தான் பொண்ணு சொன்னாலுமே அவருக்கு புரியறது இல்லை. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அப்பாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அண்ட் கொஞ்சம் பேசுறது அப்பா ஒரு பக்கம் இந்த மாதிரி கவனிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த மந்திரவாதி ஒரு மந்திரம் எழுதி ஒரு சீட் ஒன்று கொடுத்தாரு தெரியுமா, அது எப்படியாச்சும் நம்ம ஹீரோ கிட்ட தான் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. நான் தான் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக இந்த மாதிரி மூச்சு முட்டை ஓடுன்னு சொல்லி இந்த கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா வந்து அந்த கிஃப்ட்டுக்காக பர்த்டே கிஃப்ட்டுக்காக கொடுக்க ஒரு ட்ரெஸ்ல வந்து அவனுக்கு தெரியாமலே அந்த மந்திர சீட்டை வந்து அந்த ட்ரெஸ்ல ஸ்டிச் பண்றாங்களா. அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பார்சல் ஒன்று கொண்டு வரா. யார் அனுப்பி விட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல. இந்த மாதிரி அவன் பர்த்டேக்கு வந்து என்ன ட்ரெஸ் இவங்க போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஆசையா கொடுத்து விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அதை வாங்கி இவளும் போட்டு பார்த்தா செம்ம ஃபிட் ரொம்ப டைட்டா இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் கூட கலாய்க்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க கொடுத்து விட்ட ஒரு ட்ரெஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்களுக்கு கூட ரொம்ப ஆசையா போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா மேல ஒரு கோட்டை போட்டுட்டு தான் அப்படியே பார்ட்டிக்கு வராங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும். அப்போ ஃப்ரெண்டு பக்கத்தில் லாஸ்ட்டாக உட்காரப்போ நம்ம ஹீரோ சொல்றான் ஹேனா அங்கே வான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்கார கூப்பிடுறான். அப்படி சொன்னதும் போது நம்ம ஆளுக்கு ரொம்ப மூஞ்செல்லாம் பரவ
மோசமாகுது. சுத்தி போய் உட்காரலாம். பட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வெள்ளந்தி அந்த அரபிக்கடை மாதிரி உள்ள புகுந்துகிட்டு போறாளா. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, சுத்தி வர வேண்டியதானம்மா, எதுக்குமா இடிச்சுக்கிட்டு வரேன்ட்டு சொல்றாப்ல. அது வந்து நம்ம ஹீரோடைய அண்ணன் தான். 2 பேருமே சேர்ந்து அந்த கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அப்படியே வந்து அங்க வந்து உட்கார்றா. ஸோ அவனுக்காக வாங்கி வச்சிருந்த ஒரு ட்ரெஸ், அதில் தானே அந்த மந்திர சீட்லாம் தச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து கொடுத்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்புறம் அவன் கொடுத்து விட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு காமிச்சதை வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிற அந்த கோட் எடுத்து காமிச்சா ஃபிட்டா இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. கேவலமா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கூட பார்க்குறான். பட் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் இருந்தாலுமே உட்கார வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து அந்த ஆனிங்கிற அந்த லேடி வரா. அவளும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா. அதை பார்த்துட்டுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருது. ஆக்சுவலாக நமக்கு மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிருப்பா. ஆனா அவளுக்குமே சேர்த்து கொடுத்து விட்டுருக்கிறதா தெரிஞ்சதுமே ரொம்ப கஷ்டமாயிருதுங்க. அப்படியே இந்த பொண்ணு உட்காந்து உட்காராளா தெரியுமா. ஓகே, நான் அப்படியே வந்து டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து எஞ்சி போயிருந்தாங்க. இப்போதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து 2 பேருக்குமே ட்ரெஸ் அனுப்பவே இல்லை. ஆக்சுவலா இந்த ஆனிங்கிற பொண்ணு தான் நம்ம ஹீரோனை வந்து அசிங்கப்படுத்தணும், எல்லாரும் முன்னாலையும் அவமானப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துல இப்படி ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோ அனுப்பின மாதிரி அனுப்பி வச்சிருக்கிறா. ஸோ இதை நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சு போயிருது, புரிஞ்சுக்கிறான். உடனே இவளை அந்த ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டு கேட்கிறான், எதுக்காக அப்படி பண்ண, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அனுப்பிவிட்டேன்னு சொல்லிட்டு அவளை எதுக்கு இப்படி டீஸ் பண்றேன்னு வந்துட்டு கேட்கிறாப்லையா. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா முன்னால காதலிச்சிருக்காங்க. பட் இப்போ கிடையாது. பட் இருந்தாலுமே அவ வந்து இவனை காதலிக்க தான் செய்றா போல. ஸோ எதுக்காக அவளை அந்த மாதிரி ட்ரீட் பண்றேன்னு வந்துட்டு கேட்கிறாப்ல. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஹீரோடைய ஒரு சுய ரூபமே வந்து தெரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா யூஸ் பண்றதுக்காக தான் வந்து கம்பெனியில் அவ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருவக்கேலாம் பண்ணி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறியா எனக்கு வந்து அவன் மேலே ஏதோ ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு பொறாமப்படுறியா, சே எனக்கு அவன் மேலேயா அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமா பேசுறான் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் அங்கிருந்து எஞ்சி போனாங்க தெரியுமா. நேரா வந்து இந்த ரெஸ்ட் ரூம்ல அந்த டாய்லெட்ல தான் இருக்கிறாங்க. இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி நம்ம ஹீரோனை பத்தி சொல்றதும் கேட்டதும் அவ்வளோதான் ரொம்ப பணம் சுரஞ்சு போயிருந்தா. அப்ப இவனும் கூட நம்மளுக்கு பின்னால இப்படிதான் பேசுறானா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக தான் நம்மளை வந்து அன்பா ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அப்படியே வெளியே வர இவ அப்படியே அந்த பார்ட்டியை விட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறா. ரொம்ப கஷ்டமாயிருது. ரொம்ப மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டே அங்கிருந்து அப்படியே நேரா வந்ததுமே வீட்டு கதவை சாத்திக்கிறா. அண்ட் டோர் ஜன்னல் இது எல்லாத்தையுமே ஃபுல்லா லாக் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா இண்டு இடுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே டேப் வச்சு அடைக்கிறாங்க. எல்லா தொலைகளையுமே வந்து அடைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கேஸை திறந்து விட்டு அந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவு எடுக்கத்தான் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களை ஏமாத்துற மாதிரியே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கட்டும் ஏமாத்திட்டு போயிட்டான். இப்போ இவன் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல அபிப்பிராயம் காதெல்லாம் வந்துச்சு. அவன் இந்த மாதிரி நமக்கு பின்னால இப்படி வந்து பேசுறானே நம்மளை யாருக்குமே பிடிக்கலையான்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல்கள் ஆயிட்டு இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்து படுத்து கிடக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அந்த ஆப் மூலமா வேலை பார்க்குறாங்கல்ல. அப்போ ஒருத்தன் எவனோ வந்து கால் பண்ணி பேபி என்ன பேபி பண்ற, சீக்கிரம் வா பேபி, டைம் ஆச்சு பேபி, எனக்கு செம்ம ஒரு மூட்ல இருக்கிற பேபின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி வாய்ஸ்ல பேசுறான்னு சொல்லிட்டு உடனே சரி என்ன பண்றது, கஸ்டமருக்கு கடைசி ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்டு போவோன்ட்டு எந்திக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த முகத்தெல்லாம் மாத்தி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க தெரியுமா. அப்படி ஒரு டாக்டர் வந்து இவளுக்கு வந்து ஒரு கஸ்டமரா இருக்கிறான். ஆக்சுவலா வந்து இவளை பத்தி அவனுக்கு தெரியாது. பட் அவன் நிறையவே உளறிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் பேசின சில ஆடியோஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த டாக்டரை வந்து பார்க்க போறாங்க. ரொம்ப பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பிரபலமான ஒரு டாக்டர். ஸோ தான் அழகுன்னு சொல்லிட்டு இங்க வரவங்க எல்லாத்தையுமே வந்து சர்ஜரி மூலமாவே வந்து ரொம்ப அழகுபடுத்தி விடுறது இவர் வந்து ரொம்ப சிறப்பு போல. அப்படி இந்த டாக்டர் வந்து பார்த்து நான் இந்த மாதிரி குண்டா இருக்கிறேன்ல, எனக்கு வந்து என் உடல் இடையெல்லாம் குறைஞ்சு போகணும், நான் வந்து ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கணும், அப்படி என்ன வந்து மாத்துங்கன்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு சரிமா மாத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப செலவாகும்னு சொல்றாரு. பரவாயில்ல சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பட் நான் இஎம்ஐ மாதிரி மாசம் மாசம் கட்டேன்னு சொல்றாளா. இது இஎம்ஐ மாதிரியா, ஆஹா இதெல்லாம் அங்க சரிப்பட்டு வராது, கிளம்புமா ஏ செக்யூரிட்டி இந்த பொண்ணை வெளியே தள்ளு அப்படின்னு சொல்றாப்லையா. உடனே டக்குன்னு என்ன பண்றானா இந்த மாதிரி நீங்க ஒரு ஆப்ல ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமான்னு வந்துட்டு கேட்கிறா. ஆமா உனக்கு எப்படி தெரியும்னு வந்துட்டு ரொம்ப பயந்து போய் கேட்குறாரு. அந்த பொண்ணே நான் தான் சார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறப்போ எது அந்த பொண்ணு நீயா, என்னமா சொல்கிற, ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொன்னேன் அப்படி தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அது விஷயம் கிடையாது. நீங்கள் பேசுகிற ரெக்கார்ட்லாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. உங்கள் ஒய்ஃபை கண்டாலே உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் அந்த ரெக்கார்டை உங்கள் ஒய்ஃப் கிட்ட காமிச்சா உங்கள் கதை க்ளோஸ். இப்போ என்ன சொல்ல வரீங்க, டீல் பண்ணிக்கலாமான்னு கேட்டதும் என்னமா பிளாக்மெயில் பண்ணிட்டியான்னு கேட்டா பிளாக்மெயிலாம் இல்லை சாருங்க, பாருங்க நான் வந்து அழகாக மாறணும், என் மூஞ்சை வந்து டோட்டலாக நீங்கள் தான் மாற்றணும், அதுக்கான செலவு என்னவோ நான் அது வந்து கண்டிப்பாக தவணை முறையில் உங்களுக்கு நான் வந்து கட்டி
கட்டிடுவேன் கொடுத்துருவேன் வந்து சொல்றப்போ அவன் யோசிக்கிறாங்க, பாருங்க சார் யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்லைனா ரெக்கார்ட்லாம் அவங்க பொண்டாடிக்கிட்ட பாஸ் ஆயிரும்ட்டு வந்து இப்படி நம்மால் வச்சு செய்கிறாங்க. அதனால எதுவுமே பண்ணிக்க முடியல. பண்ணிட்டாக்குன்னு வந்துட்டு ஓகேன்னு சரின்னு சொல்லிக்கிறான். ஆனால் இவன் அசந்த நேரத்தில் அந்த டேப்பை எடுத்துட்டு அப்படி பிச்சு தூக்கி போடுறான். இப்போ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு சொல்றானா. அப்போ இன்னொரு டேப் எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனால எதுவுமே பண்ணிக்க முடியல. வசமா சிக்கிக்கிட்டீங்க சார், இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக ஒரு வெள்ளந்தியான ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு மாற காரணம் என்னன்னு கேட்டா ஒன்று சாகணும், அப்படி இல்லைனா அழகா மாறணும். ஸோ இப்படி மிரட்டி உருட்டியாச்சும் நம்ம வந்து அழகா மாறணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அந்த டாக்டர் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, சர்ஜரிக்கான வேலை தான். அவளுக்கு கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய உச்சந்தலையில இருந்து நுனிக்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது எப்படி இருக்கணும்னு இந்த காரு பைக்குக்கு பார்ட்ஸ் எல்லாம் எப்படி மாற்றுவாங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா தன்னுடைய அடையாளத்தை டோட்டலா மாற்றணும். ஆனாங்கிற ஒரு பொண்ணே வந்து இனிமேல் இல்லைங்கிற ரேஞ்சில் அவருடைய வீடு எல்லாத்தையுமே காலி பண்றா. எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அவள் செல்லமா வளர்த்த ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்கும், அதை இனிமேல் அவளால் பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து விட்டு வந்துருந்தா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, பட் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டு வந்துருந்தா. அதுக்கப்புறம் அவருடைய ஆபரேஷன் தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ இதுல இருந்து நாட்கள் வேகமா ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ தலைமறைவானதுனால இந்த ஆனிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அடி. அதாவது அவருடைய செகண்ட் ஆல்பம் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்றதா இருந்திருக்கும். அது நம்ம ஹேனா வரதுனால அவருடைய ஆல்பம் வெளியாகல. இதனால அவருடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகுது. அதே சமயம் நம்ம ஹீரோ கூட கான்சர்ட் எதுவுமே நடத்த முடியாதனால பயங்கர கடுப்புல இருந்துட்டு இருக்கிறான். கம்பெனி வேற கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டவுன் ஆயிட்டு போகுது. அதே சமயம் இவருடைய ஃபேஸ் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறமா அவருடைய உடல் இடையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறா. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை தேடி வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வீட்டை அப்படியே ஃபுல்லா வந்து அங்கிருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா விட்டு போன நாய் பார்த்தீங்கன்னா அவளை தேடி அகைன் அந்த வீட்டுக்கே வந்திருக்குது. ஸோ நாய் கூட்டியெல்லாம் விட்டுட்டு இவன் எங்க போனான்னு சொல்லிட்டு தான் இவன் மேல இன்னுமே வந்து அவனுக்கு கோவம் தான் ஏற்படுது. ஸோ இந்த நாயை வந்து அவனை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தான். ஒரு பக்கம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருந்தாங்க, உடம்பு ஃபுல்லா வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ ஆளை மாறி போயிட்டு அவங்க அப்பா வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி மூஞ்செல்லாம் கட்டு போட்டுருக்கு. அவங்க அப்பாவுக்கு இது வந்து யாருனே தெரியல. இருந்தாலும் நான் தான்ப்பா உங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சாலும் அவருக்கு எங்க புரிய போகுது. இருந்தாலும் அப்பா வந்து சின்ன வயசுல வாங்கி கொடுத்த ஒரு பொம்மை, இந்த மாதிரி நீ ஒல்லியா இருக்கணும்ட்டு அப்பா வந்து ஞாபகம் இருக்கிற டைம்ல சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அந்த பொம்மையை கொடுத்து பாத்தீங்களாப்பா நான் இந்த அளவுக்கு உங்க பொண்ணு மாறிட்டேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறா. பட் அவருக்கு எதுவுமே தெரியல. அப்படி கட் பண்ணிப்போ நம்ம ஆனியும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பட் அவருக்கு எதுவுமே தெரியல. பைத்தியகாரத்தனமா பொம்மையை இந்த மாதிரி கட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஹேனா போயிட்டா, இனிமேல் திரும்பி வர மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து முடிவு பண்ணிக்கிறான். அப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்போ இவளுக்கு வந்து கட்டலாம் பிரிகிறாங்க. டாக்டர் அப்படியே வந்து கட்ட பிரிகிறாரு. அப்போ பக்கத்துல இருக்க டாக்டர்ஸ்க்கே ஒண்ணுமே புரியல, இன்னும் இவ்வளவு அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் பாக்குறாங்க. இவ்வளவு வந்து மிரரை பாக்குறா. அவ்வளவுதான் இவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. இது நம்ம தானான்னு சொல்லிட்டு அவளால் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு டோட்டலா மாறி போயிட்டா. அப்படியே அழுகையே வந்து எடுத்து உடனே வந்து அந்த டாக்டர் தான் கட்டி பிடிச்சி அழுகுறா. இந்த அளவுக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல, செத்துலான்னு முடிவு எடுத்தேன், ஆனா என் வாழ்க்கையை டோட்டலா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு நன்றியை பிழிஞ்சு தள்ளுறா. அவர் சொல்றாங்க, பாருமா நீ வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணாத, அங்கங்க போல்டு நடத்தாம போட்டுருக்குது, பார்த்து சூதானமா இருந்துக்கோ, பட் இருந்தாலும் போக போக அது செட் ஆயிருந்து சொன்னதுனால அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ அவளுடைய பேண்ட் ஓல்டு பேண்ட்டுக்கு தெரியுமா அதை போடுறா. ஒத்த காலுக்குள்ளேயே அவள் 2 கால் உள்ள போகுது. அங்கனே துள்ளி குதிக்கிறா. அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. இவ்வளவு நாளா இந்த ஹாஸ்பிட்டலே தான் தங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தெரியாதனமா ஹாஸ்பிட்டல்லே வந்து நர்ஸோடைய ரூம் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு அவங்க ட்ரெஸ்ல ஒரு ஸ்லிமான ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே இத்தனை மாசத்துக்கு அப்புறமா வெளியே நடந்து வரா. அப்படி பாக்குற அந்த கடத்தெருவில் ஒரு நாள் ஃப்ரெண்டு இவளும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று பார்த்தாங்க தெரியுமா, ஸ்லிம்மா போடக்கூடிய ஒரு மாடர்ன் ட்ரெஸ். அதை பாக்குறா. இது நம்ம வாழ்க்கையில போடவே முடியாதுன்னு நினைச்சிவங்க. அதை பார்த்து வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பாக்கு மாதிரி அப்படி ஸ்டைலா ஒரு ஃபேஷன் ஷோல நடந்து வர மாதிரி வராங்க. பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரி வேடிக்கையா பார்த்தாலும் நமக்கு என்ன, நம்ம ஜம்முன்னு அழகா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பூரிப்பா அங்கிருந்து நடந்து வராங்க. வந்தா பார்த்தீங்கன்னா நேரா ஒரு மாலுக்கு தான் வராங்க. மாலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். அவனை பார்த்ததுமே பேன் பாக்குறா. அவ்வளவு அசிங்கப்படுத்தி எனக்கு பேசினா, இருந்தாலுமே அவன் மேலோட காதல் அவளுக்கு இன்னும் போன மாதிரியே தெரியல. அவ கூடவே தான் ஆனி இருந்துட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இவங்க எதுக்காக இங்க இருக்கிறான்னு கேட்டா இவங்களுடைய கான்செப்ட் எதுவுமே சரியா போகல. ஆனா அது போக ஆனி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட்ல தான் நடிச்சுட்டு வரான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு காம்படிஷன் நடக்கக்கூடிய இன்னொரு கான்செப்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு போறாங்க. இந்த மாதிரி உங்க நிலைமை இவ்வளவுக்கு கேவலமாகும்னு நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போட்டி இருக்கிற கம்பெனிக்காரன் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டே இருக்கிறா. ஸோ இவ இல்லாததுனால அவங்களுடைய மவுஸ் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. அதில் குறிப்பா சொல்ல போனா ஆனி தான், ஆனியுடைய கிரேட் தான் அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன் தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி கீழே கார் பார்க்கிங் போறாங்க. இவனும் போறான். அப்போ அங்கிருந்து ஆனி கோபப்பட்டு போறா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி நம்ம கான்செப்ட் ஆல்பம்லாம் தள்ளி போடுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு சொல்றப்போ அவன் இருக்கிற டென்ஷன்ல நீ முதல்ல கிளம்பு, நான் உனக்கு எதுனாலும் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு இவன் யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருக்கிறான். அப்போ அங்கிருந்து ஒரு பைக்காரன் வரான் பாருங்க. அப்படி வரும்போது இவன் நிற்கிறத பார்த்து அந்த அழகுல பார்த்தீங்கன்னா இவளை பேன் பார்த்துட்டு போயிட்டு ஒரு இதில் மோதி பொத்துன்னு கீழே விழுந்துருத்தான். அவன் விழுந்ததுமே இவன் ஓடி போயிட்டு அவனை தூக்கி விட போறா. விழுந்தவன் அவன் விழுந்ததை பற்றி கூட பேச நினைக்கல. இவ அழகா பார்த்து அப்படி ஸ்டன் ஆகி போறான். அப்போ அங்கிருந்து நம்ம ஹீரோ விழுந்ததை பார்த்துட்டு அவனு கூட வராப்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற வராப்லையா. இவ அப்படி பயந்து முழிக்கிறா. ஏன்னா ஒருவேளை அடையாளம்
கண்டுக்கிட்டா அவ்வளோதான், இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய கோவத்தெல்லாம் போட்டு கொட்டிடுவானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே இந்த ஹெல்மெட் கிடக்கல அதை எடுத்து தலையில் போட்டு அங்கேருந்து போகிறான். இவன் பார்க்குறான் எதுக்கு இந்த பொண்ணு ஹெல்மெட்டை போட்டு இப்படி நடந்து போகுதுன்ட்டு. சாதாரணமாக விட்டால் கூட பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி டவுட் ஆகிற மாதிரி அவளே வந்து பண்ணிட்டு போறா. இந்த கீழே விழுந்தவன் பாருங்க இன்னும் பேன்னு பார்த்துட்டே இருக்கிறான். அப்புறம் கட் பண்ணா ஒரு ஷோரூம்ல வந்து நம்ம ஆள் நின்றுட்டு இருக்கிறாப்ல. அப்படி அவனை ஃபாலோ பண்ணி கார் ஷோரூம் வந்து அவனையும் பார்த்துக்கிட்டு அண்ட் யூஸ்டு கார்லாம் இருக்குல்ல அப்படி ஒரு கார் அவனை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாம் டப்பா கார் தான், கம்மியான ரேட்டு தான் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ சரி இதில் ஒரு கார் நம்ம எடுத்துட்டு போகலான்ட்டு கடைக்காரர்கிட்ட வந்துட்டு கேட்டதும் கடைக்காரர் ஒரு நிமிஷம் இவ அழகா பார்த்துட்டு கம்மியான விலையில வந்து கொடுக்க, அதுவும் $4,000 சேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தாறு மாற கார் டிரைவ் பண்ணிட்டு வராங்க. அப்படி ரோட்ல அவங்க பாட்டுக்கு பறந்துக்கிட்டு வராங்க. வந்த வேகத்துல சிக்னல் நின்று ஒரு கார் மேல போய் மோதிடுதா. அவ்வளவுதான் போச்சு போ அப்படின்ட்டு இந்த கார்காரன் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை பண்றான். ஆனா அதுக்கப்புறம் இவ அழகா பார்த்ததுமே அப்படியே வாயடிச்சு போறாவன். டக்குன்னு உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்ட்டு ஸ்வீட்டா பேச ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து டிராபிக் போலீஸ் வந்துட்டு இங்க என்னதாவா பிரச்சனை சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஒரு செகண்ட் இவளை பார்த்து அவனை ஆன் பாக்குறான். அப்படியே வலிறான். இவனுக்கு ரத்தம் ஒரு பக்கம் ஊத்துது. பட் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வலியறத பார்த்து பக்கத்துல இருந்து ஒரு லேடி செம்ம கான்ல பாக்குறாங்க. ஒரு அழகான பொண்ணா போதுமே அவங்க லைசன்ஸ் இருக்கான்னு கூட கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் சரி உங்க லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா கேட்கறாப்ல. பார்த்தா பழைய போட்டோல தான் அந்த லைசன்ஸ் இருக்கும் போல. ஸோ அதனால வந்து சரி நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்களேன்ட்டு ரொம்ப அன்பா இனிமையா பேசி கூப்பிட்டு போறானுங்க. அங்க போயிட்டு மொத்தமா கூட்டிக்கிட்டு அவகிட்ட வலிஞ்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டா நான் சர்ஜரி பண்ணிருக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டை கூப்பிட்டதுமே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னதுனால அவன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப அங்க இருந்து ஃப்ரெண்ட் வேகமா ஓடி வரா. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய தோழி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்து இவளை பார்த்தா அடையாளம் கண்டுக்க முடியல. ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கிறா. அவன் வந்து குண்டாலா இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்த்துட்டே இருக்கிறா. அப்ப பார்த்தா பக்கத்துல ரோட்டோரமா படுத்த ஒரு லேடி தூக்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்குது. அதுதான் தன்னுடைய தோழி நினைச்சு தூக்கி வச்சுக்கிட்டு என்னடி இப்படி ஆயிட்ட அலங்கோலம் ஆயிட்ட, ஒரு வருஷம் எங்கடி போனா நான் அவனை பிரிஞ்சு எப்பலாம் வாடணும் தெரியுமான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்க. அப்பதான் சொல்றா நான் தாண்டி ஹேனா அப்படின்னு சொல்றப்போ எது ஹேனாவான்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டுக்கிறது டேட்டோ வந்து காமிச்சது தான். அப்பதான் ஃப்ரெண்டே நம்புறாங்க என்னடி இது கோலம்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி போயிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சந்திச்சதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒரே துள்ளாட்டம் தான். அப்படி கட் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டா சாக்கலான்னு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் பேசாம அழகா மாறலாமேன்னு தான் மாறிட்டேன். ஸோ கம்பெனி நிலவரம் என்னன்னு கேட்டா நீ வராததுனால மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு சிங்கருக்காக தான் வந்து இந்த மாதிரி ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஓ ரேஞ்சுக்கு யாருமே வரலடி அப்படின்னு சொல்றப்போ அப்ப நான் வரவான்னு வந்துட்டு கேட்கிறா. எது நீயா? சான்ஸே கிடையாது, உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றப்போ ஒன்னாலே கண்டுபிடிக்க முடியல. அவங்க என்ன பெருசா என்ன கண்டுபிடிக்க போறாங்க. அகைன் நான் ஜாயின் பண்ண போறேன். எத்தனை பேர் என்ன ஏளனமா பார்த்தாங்க. என்ன என்னுடைய அடையாளத்தை மாத்திக்கிட்டு தான் உள்ள வர போறேன். அந்த ஹேனாவை ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. இந்த ஹேனாவை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்க போகுது பாரு. அழகும் நம்ம தான், குரலும் நம்ம தான், அடி தூள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசிட்டு என்ன பண்ணாங்கன்னா மறுநாளே ஆடிஷன் வரதுக்காக வந்து வராங்க. ஆக்சுவலா ஆடிஷன் போயிட்டு இருக்கு. வரவங்க எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி பாடின மாதிரி தெரியல. ஒவ்வொருத்தங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. அவ வந்து ஒரு கொரியன் அமெரிக்கன், நான் நல்லா பாடுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ண அவளை வந்து உள்ள கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோன் தான் வராப்ல. ஸோ கண்ணாடிலாம் போட்டு அடையாளம் கண்டுக்காத அளவுக்கு வராங்களாம். இவளை வந்து யாருனே தெரியல, அந்த அளவுக்கு தான் அவள் டோட்டலா மாறி போயிருக்கிறா. அதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கிறா. அந்த குரல் அப்படியே நம்ம ஹேனாவுடைய குரல் மாதிரி அந்த வாய்ஸாவே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி போயிருந்தாங்க. அப்படியே பிரமிச்சு போயிருந்தாங்க. அப்படி அவ்வளவு இனிமையா பாடிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் வந்து சரிமா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு மொத்த டீமுக்கே செம்ம ஹாப்பியா இருக்குது. ஏன்னா எதிர்பார்த்த குரலை இதுதான். ஏன்னா இதுதான் ஹேனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ உடனே வந்து இதை வந்து ஓகே பண்ணிருந்தாங்க. அப்ப நம்ம கான்செப்ட் உடனே தொடங்கலாமான்னு வந்துட்டு ஆனி ஆர்வமா கேட்கிறா. இப்போ ஆனியை விட அழகா இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அதனால நான் உனக்கு கொடுத்த வேலை அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க கம்பெனி மூலமா, அதுல ஃபர்ஸ்ட் நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உனக்கு கூப்பிடுறேன்ட்டு அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட அவளை வந்து ஓகே பண்ணி அண்ணனும் தம்பியும் இந்த மாதிரி சின்னதா ஒரு இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. அவ நம்ம ஹீரோ வந்து சொல்றான் எனக்கு நீ யாருன்னு தெரியும், எதுக்காக நீ என்கிட்ட வந்து போய் சொன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதும் அப்படியே வந்து ஒரு மாதிரி உடஞ்சு போயிருந்தாங்க. எது தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அளவே ஆரம்பிச்சிருந்தா. அப்போ சொல்றான் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தர் கீழே விழுந்தான், அவன் ஹெல்மெட்டை போட்டு நைஸ் அங்கிருந்து நழுவி போனியே, அதுக்கப்புறம் அந்த யூஸ்டு கார் வாங்க போனேன், அங்கேயும் வந்து நின்று என்ன ஃபாலோ பண்ணல, ஸோ சான்ஸ் கேட்கறதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணியா, அதை நீ ஃபர்ஸ்ட் எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானு இப்படி சொன்னதும் ஓகோ அந்த ரூட்டு அப்படி வராப்லையான்னு சொல்லிட்டு நல்ல வேலை நம்மளே உண்மையை உளறி இருப்போமேன்னு சொல்லிட்டு அப்படி சமாளிக்கிறா. ஆமா சார் ஜான்ஸ்க்காக தான் சார் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், ஆனால் நான் ஃபாலோ பண்ணதை நீங்க எப்படி தான் கண்டுபிடிச்சிங்கன்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது சார்னு சொல்லிட்டு அப்படி நைஸா அவன் போக்கிலே வந்து சமாளிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேர்ல தான் வந்து ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அண்ணனும் தம்பி சேர்ந்து
இந்த மாதிரி அப்பா கிட்ட இந்த மாதிரி ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுப்பா சூப்பரா பாடுறான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இதை பத்தி கன்வின்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அப்பா தான் இந்த கம்பெனியோட ஓனர் ஆச்சுல. அவரும் ஃபைனலா வந்து அப்பா வந்து சரின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய போட்டோ ஷூட் ஆட் ஷூட் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய கெரியர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பீக் ஆகுது. இதெல்லாம் பார்த்து ஆனிக்கு செம்ம பொறாமையா இருக்குது. ஏன்னா அவ சாதாரணமான ஒரு சீரியல் ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹேனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவ இடத்த வந்து பிடிக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனியும் இவளை கழட்டி விட்ட மாதிரி தெரியுது. ஸோ இருந்தாலுமே ஹேனாவை கண்டுபிடிச்சிட்டோம்னா திரும்ப அவளை கூப்பிட்டு வந்துருவாங்க. திரும்ப நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு இவ என்ன பண்றானா ஹேனோடைய அப்பா கூடவே இருந்து அவ வந்து பார்க்க வந்தா அவளை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவருடைய வந்து இருக்கிறா. அவருக்கு ஒண்ணுக்கு வந்தா கூட அந்த ட்ரிப் ஸ்டாண்டை பிடிச்சிக்கிட்டு போய் நிக்கிறது. அப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஹேனாவை பாக்குறதுக்காக அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றா பாருங்க. அப்ப நம்ம ஹீரோனோட வெளியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எது ஹேனாவா அந்த டாகை பத்தி என்கிட்ட பேசாத நான் வெறியார் வந்து ஒரு மாதிரி செம கடுப்புல சொல்றான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வருஷம் சொல்லாம கொள்ளாம போயிட்டா அவளால தான் இந்த நிலைமைக்கு நம்ம கம்பெனி ஆயிடுச்சு. அவளை கண்டுபிடிக்கிற வைக்கிறேன்ட்டு இனிமேல் வந்து அவ பேச்சு எடுத்தா அவ்வளோ தான்ட்டு இந்த மாதிரி செம கடுப்பாக்குறான். இவன் முழிக்கிறா நம்ம மேல இவ்வளவு கான்ல இருக்கிறானா உண்மை தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் நம்மளே சதைச்சிருவானேன்ட்டு பார்த்து முழிக்கிறா. அப்புறம் ஒரு நாள் ஆனி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு வந்து எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஆனிக்கு பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணும்போதே அப்படியே அந்த ஆனி வந்து பேச்சு கொடுக்குறா. அம்மா நீ ஒரு கொரியன் அமெரிக்கன் தானே, அமெரிக்கால எங்க இருந்த என்ன ஏது எங்க படிச்சுட்டு ஒண்ணுனா கேட்க இவன் வந்து கொஞ்சம் பதிலாம் தடுமாறி போகுது. நம்ம ஹீரோனுக்கு ஆனிக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுத்துது. பட் வந்து கொஞ்சம் சமாளிச்சிருந்தா. அப்பப்போ ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா டாக்டர் போய் பாக்குறது உண்டு. ஸோ இவன் வந்து டோட்டலா ரொம்ப அழகாயிட்டா. பட் இருந்தாலுமே சின்ன சின்ன ஆட்டிடியூட்லாம் சேஞ்ச் பண்ணணும்ட்டு அதுக்கெல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை கத்துக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ரிஹர்சல் பண்றப்போ பாட்டு படிக்கிறப்போ அந்த மாதிரி பண்றா. பட் நம்ம ஹீரோக்கு வந்து இது கொஞ்சம் பிடிக்கல. அதே சமயம் ஹேனா பாடுற அளவுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். அதனால ஹேனா பாடின அந்த வீடியோக்கள் இருக்கும் தெரியுமா அதை போட்டு காமிக்கிறான். இந்த மாதிரி இதை பாரு இந்த வீடியோ பாரு அதுல அந்த பொண்ணு எப்படி படிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு வந்து காமிக்கிறான். ஆக்சுவலா அவ பாடின அந்த வீடியோ தான் அப்படியே ஆத்மார்த்தமா வந்து படிக்கணும். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி படிக்கணும். நீ பண்ற மாதிரியான அந்த ஃபீல்லாம் வரவே இல்லை. அந்த பொண்ணை பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றப்போ அவளுக்குள்ள அவ்வளவு பூரிப்பா இருக்கு. ஆனா இருந்தாலுமே அவளை கலாய்ச்சிக்கிறான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா கேவலமாலா இருக்கிறான்ட்டு வந்து சொல்லிட்டு இவெல்லாம் பாடுறது அந்த அளவுக்கு ஃபீல் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கிறப்போ டக்குனி வந்து திட்டுறாங்க. பாரு அந்த பொண்ணை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அவ ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. நமக்கு தோணும் என்னடா இது அன்னைக்கு பாத்ரூம்ல இருக்கும்போது நம்ம ரொம்ப கேவலமா பேசினா உருவ கேள்விலாம் பண்ணியிருந்தான். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு இவ தான் ஸ்பெஷல் சொல்றானே என்னடா இதுன்ட்டு பாக்குறப்போ ஆக்சுவலா இந்த ஒரு வருஷத்துல இவன் வந்து ஹேனாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு வரான். என்னதான் அன்னைக்கு ஆனி முன்னால அவளை பத்தி என்னமோ சொல்லியிருந்தாலுமே திடீர்னு அவ காணாம போனது இவனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதனால சொல்றான் எனக்கு அவ ரொம்ப ஸ்பெஷல். அவ இருக்கும்போது அருமை தெரியல, அவ இல்லாத போது தான் அவளுடைய அருமையை இந்த மொத்த கம்பெனி மட்டும் இல்லாம நானே உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு வந்துட்டு உண்மையாவே ஹேனா மேல அவனுக்கு ஒரு ஃபீல் இப்பதான் வந்திருக்குது போலன்னு சொல்லிட்டு இப்போ இவளுக்கு வந்து கண்கலங்கி போயிடுத்து. நம்ம இவனை தப்பா நினைச்சிட்டோம், இந்த அளவுக்கு நம்மளை மிஸ் பண்றானான்ட்டு இதை பத்தி ரொம்ப உற்சாகமா தன்னுடைய தோழி கிட்ட சொல்றான். அவன் எவ்வளவு மிஸ் பண்றான்னு தெரியுமா என்ன, நான் தான் ஹேனான்னு சொல்ல போறேன், கண்டிப்பா என்ன ஏத்துப்பான்ட்டு இந்த மாதிரி சொல்றப்போ அவங்க சொல்றாங்க உனக்கு என்ன பைத்தியமா, அன்னைக்கு சொன்ன கோவத்துல வந்து டாக்கு அது இதுன்னு சொன்னான்ட்டு இன்னைக்கு திடீர்னு ஒன்று மிஸ் பண்றான்ட்டு சொல்ற, இதுதானே நிஜம்னு கேட்கிறப்போ அவனுக்குள்ள வந்து என்னை பத்தின ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. அது வெளிப்படையாக அவனுக்கு வந்து சொல்ல தோணல, அவ்வளவுதான், அதுதான் விஷயம். நான் உண்மையை சொல்லலான்னு தான் இருக்கிறேன்ட்டு சொல்றப்போ அவங்க ஃப்ரெண்ட் வேணான்னு சொல்றாங்க. எனக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிருக்கிற இது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், இது சில ஆண்களுக்கு வந்து பிடிக்காதுன்ட்டு சொல்லிட்டு நீ வந்து ஃப்ராட் தானே பண்ணிருக்கன்ட்டு ஒரு வார்த்தையை சொன்னதும் இவளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு கோவம் வருது. ஃப்ரெண்ட் இருக்கிறாளே அவ பேர் பாத்தீங்கன்னா ஜுங்மினுக்கு வந்து ஒரு ஆள் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் லவ் எப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்குறவன் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக எப்படி நம்ம ஹீரோன் கிட்ட பழகினானோ அதே மாதிரி ஜுங்மினுடைய ஆளும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றான். அந்த ப்ராடக்ட்லாம் வந்து இவளை வாங்க வைக்கிறதுக்காக தான் மற்றவங்க கிட்ட விற்கிறதுக்காகவும் கூட இவளை வந்து யூஸ் பண்றதா வந்து இவன் இந்த மாதிரி கோபுர சொல்றா. ரெண்டு பேருக்கும் இடையில இதனால சின்னதா ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. மறுநாள் நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட உட்காந்து சின்னதா ஒரு டின்னர் மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் பேச்சுவாக்கில் கேட்கிறா உங்களுக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்றது பிடிக்குமா, கொரியாவில் நிறைய பொண்ணுங்க பண்றதாவும் அது வந்து பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படியா அப்படின்னு வந்துட்டு அவனுடைய அபிப்பிராயத்தை வந்து கேட்டா அவன் பொட்டுன்னு ஒரே போடா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தான். அவளுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன் பிடிக்காதுன்னு கேட்டா நேச்சுரல் பியூட்டி தான் எனக்குமே எனக்கு பிடிக்கும்னு வந்துட்டு சொல்றதும் அக்கா போச்சுடா போ ஆசையில மண்ணலி போட்ட மாதிரி அச்சேன்னு சொல்லிட்டு பாக்குற பட்சத்துல இவன் நாய்க்குட்டி இவன் வீட்டில் தானே இருக்கு அது வந்து நிக்குமா, அதை பார்த்ததும் எப்படி நம்ம நாய்க்குட்டி இங்க வந்துட்டு பாக்குறா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது எப்படி அடையாளம் கண்டுக்குது மோப்பம் முடிச்சு எப்படி வந்து தாவிக்கிட்டு அவகிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்குது. அவன் பாக்குறான் என்னடா இது நம்ம நாய்க்குட்டி அவளை போய் இப்படி கொஞ்சுதேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன்
அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துருது, அங்கேருந்து போயிருந்தான். அவன் போனதுக்கு அப்புறமா நாயை போட்டு அப்படி கொஞ்சுறாங்க, என்னை மன்னிச்சிடுறா, என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு கொண்டு விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, ஆனால் நீ எப்படி அங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசிட்டே பாசத்தை பிழிகிறாங்க தெரியுமா. அப்படியே அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துருதான். ஆனால் இது நாயை அழுதுகிட்டே கொஞ்சாலேன்னு பார்க்குறான். டக்குன்னு அந்த ஓரமாக விட்டுட்டு, இல்லை என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நாய் இருந்துச்சு, அதான் எனக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு அப்படின்னு அழுப்புறா. ஆனால் அது விடுறதா இல்லை, காப்போடு சுரண்டிக்கிட்டே இருக்குது. அப்போ அமைதியாயிரான்னு சொல்லிட்டு பேச்சுவாக்கில் அதோடைய பேரை சொன்னதுமே அது அமைதியாயிருது. அவன் பார்க்குறான், என்னடா நம்ம எது சொன்னாலும் அது கேட்காது, அவ சொன்னதும் அப்படியே அடங்கிருச்சு அப்படின்னு நோட் பண்ணுறான். ஆனால் இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்கல. அப்படியே பேசிட்டு காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ண வரான். அப்போ கேட்குறேன், எது காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி கேட்ட, எதுவும் பண்ணியிருக்கிறியா இல்லை பண்ண போறியான்னு கேட்டா, ஆகா நான் பண்ணது கிடையாதுப்பா, இது நம்மளுக்கு வந்து நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. எனக்கு நேச்சுரலாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து டிராப் பண்ணி விட்டுட்டு கார் எடுத்துட்டு பா என்று கிளம்புறான் பாருங்க. அப்போ திடீர்னு என்னத்தையும் நோட் பண்ணிட்டு கீழே வேகமாக ஓடி வரான். இவளும் நம்மளை கட்டி பிடிக்க தான் வரான், காதல சொல்ல தான் வரான்னு நினச்சிட்டு இப்படி நிற்கும் போது தள்ளி விட்டு காருக்கு பின்னால் எவனோ ஒளிஞ்சிருக்கிறான் போல. அவனை இழுத்துட்டு வந்துட்டு யாரா நீன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இந்த மாதிரி அவன் கேமராவில் கூட இவளை வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அங்கங்கே போனது வந்ததெல்லாம். யாரா நீன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த மாலில் வச்சு ஒருத்தன் பைக்கில் இவளை பேன் பார்த்துட்டு போய் கீழே சறுக்கிடி விழுந்தான் தெரியுமா. அவன் டெலிவரி பாய். இத்தனை நாள் நம்ம ஹீரோனை வந்து ஒன் சைடாக காதலிச்சு அவளை ஃபாலோ பண்ணி வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இதை எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டா, இந்த மாதிரி நான் அவங்கள வந்து தாறுமாறா ஒன் சைடாக காதலிக்கிறேன்ட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, வா உன்னை நான் போலீஸில் பிடிச்சு கொடுக்குறேன், ஒரு பொண்ணையா ஃபாலோ பண்ணுறேன்ட்டு இந்த மாதிரி அவன் காதலை மதிக்காம அவன் பிஹேவ் பண்ணுறதை பார்த்து இவருக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. இவங்கிட்ட எகிரிட்டு போறா. ஒன் சைடு காதலுடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு, அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய ஃபீல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவளே ஒரு மாதிரி உடஞ்சி போய் பேச ஆரம்பிச்சிருந்தா. இந்த இடத்துல அவள் பழைய ஹானாவா இருக்கும்போது இவனை எப்படி எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமா காதலிச்சா அதை ஞாபகப்படுத்தி பேசுறா. அதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. அதெல்லாம் அவங்க சொன்னா புரியாதுன்னு சொல்றப்போ அந்த டெலிவரி பாய் வந்துட்டு, எங்க அப்ப நீங்களே எனக்கு காதலிக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டுருவானா. ஐயா என்னடா இதுன்ட்டு, இல்லப்பா இதை வந்து நீ சொல்லியிருக்கணும், உன் இடத்துல இருந்து நான் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஒன் சைடு காதலை நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோ முழிக்கிறான், எதுக்காக இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு அவ பேசுனா, எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா பாக்குறதுக்காக கொஞ்சம் மூடி மறைஞ்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. ஆனா அந்த ஆனி அங்கே தான் இருக்கிறா போல. அவ அசிஸ்டன்ட் கிட்ட கோபப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க இருந்து. அவளை பார்த்ததுமே ஆகா இங்கே தான் இருக்கிறாளா, இவளை பார்த்து நம்ம மாட்டிப்போமேன்ட்டு அங்கிருந்து அப்பா கூட பார்க்காம வந்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல எக்ஸசைஸ் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து என்னமோ சத்தம் கேட்குதுன்ட்டு இவளும் போய் எட்டி பார்த்தா அந்த ஆனி பார்த்தீங்கன்னா நம்மளே சொந்தமா பாட்டு படிக்கலான்னு ட்ரைனிங் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். தனிமையில் அப்படி பாடுறதை கேட்டதும் ஏதோ பேயை கத்துற மாதிரி இவ ரொம்ப பயந்து போறா. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா அந்த பொண்ணு பாடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேசிட்டே வராங்க. இந்த மாதிரி சொல்றா, இந்த மாதிரி முடியாதது ஒன்று ட்ரை பண்றது ஓகே தான், பட் இருந்தாலுமே யார் யார் என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியுங்கிறது கடவுள் தான் நம்மளுக்கு வந்து மேலே நிர்ணயிக்கிறது அப்படின்ட்டு இப்படியான ஒரு அட்வைஸை சொன்னதும் அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அதோடு மட்டும் இல்லாமல் பேசின கொஞ்சம் நேரத்தில் ஹேனோடைய அப்பாவோட ஆனி இருந்திருப்பாள்ல, அதே மாதிரி தான் சேமா இவ பேசுகிற மாதிரியான அவளுக்கு ஒரு ஃபீல் வருது. அதனால இவ மேலே கொஞ்சம் சந்தேகம் வருது, இவ தான் ஹேனாவா இருக்கலாமோ அப்படின்ட்டு கொஞ்சம் தோணுது. இவ மறுநாள் இவருடைய காரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஆர் ஃபோனின்னு சொல்லிட்டு யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க. அதாவது போலித்தனமா இந்த மாதிரி பாடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாள், அதை வந்து யாரோ சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி கிறுக்கி வச்சிருக்காங்க. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே டவுட் தான், யாரும் தெரியலனா. ஆனா ஆனியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிக்க முடியும், ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சுல. அப்புறம் கட் பண்ணா இந்த மாதிரி அவளுக்கு 1 ஹவர்ல ஒரு ஷோன்னு இருக்கு, அதாவது ஸ்டேஜ்ல போய் பாடணும் போல அப்படியான ஒரு ஷோ. அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி இவருடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக பார்த்துருக்கிறா, மாத்திரையை போட்டு சாக பார்த்துருக்கிறா போல. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறதா வந்து சொன்னதும் வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போறா. கூடவே நம்ம ஹீரோவும் போறான். அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட டேப்லெட்ஸை வாயில் அள்ளி போட்டுக்கிறாங்க. பட் அவங்க அதிர்ஷ்டவசம் எப்படி பொழைச்சிட்டாங்க போலன்ட்டு இந்த மாதிரி டாக்டர் வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு யார் தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த மாதிரி இவருடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான் தெரியுமா, அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவகிட்ட பல முறை இந்த மாதிரி இவ குண்டா இருக்கிறதா வெளிப்படையாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வெயிட் குறைன்ட்டு நம்ம ஹீரோன் கிட்ட எப்படி அவருடைய ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் சொன்னானோ அதே மாதிரி இவருடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான் போல. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கிறான்ட்டு இவளுக்கு இந்த உண்மைலாம் தெரிய வந்ததும் செம்ம காண்டாகுது. அங்கிருந்து போறா. பின்னாலே நம்ம ஹீரோ கூட ஃபாலோ பண்ணி போறான். நேரா அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு அந்த பில்டிங் போயிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போனா. அதாவது அவன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அவனை தான் வந்து ஃபாலோ பண்ணி போனா. இந்த மாதிரி லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான் தெரியுமா, லிஃப்ட் க்ளோஸ் ஆகிற டைம்ல அவளும் போய் உள்ள ஏறிக்கிறா. ஸோ வேற ஒரு பொண்ணுகிட்ட இப்போ கடலை போட்டுட்டு இருக்கிறான். இதை கேட்டதும் இன்னும் கோவம் வருது அவளுக்கு. வந்து உடனே டக்குன்னு வந்து போனை வச்சுட்டு இன்னும் காண்டி ஏத்துன மாதிரி இவகிட்ட வந்து வலிரான் பாருங்க. இன்னும் சுருன்னு கோவம் வந்துட்டே இருக்குது. கேக்குறா, என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் தானே நீ? ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்டா, அப்படி குண்டா இருந்தா தான் உங்களுக்கு என்ன, அழகா இல்லாம தான் இருந்தா என்ன, எதுவும் குத்தமா? அப்படி இருந்தா நீங்க ஆரம்பத்திலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கணும், காதலிக்காம இருந்திருக்கணும். எல்லாமே பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ குண்டா இருக்கிற, சரியில்லை வைக்கல அப்படின்ட்டு நீங்க பிரேக்அப் பண்ணா இது உங்களுக்கு நியாயமாடா அப்படின்ட்டு ஒரு பொத்து பொத்து நடிக்கிற. அவளுக்கே அழுக வருது. இது அவளுக்கு நடந்தது தானே அப்படி நினைச்சு செருப்ப கட்டிலாம் அடிக்கிறா. அந்த சமயம் நம்ம ஹீரோ இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்தால லிஃப்ட்ல வந்து இந்த மாதிரி இவனை போட்டு அடிக்கிறத பார்த்ததுமே அவங்கள வந்து லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறான். இவன் உள்ள வந்ததுமே அவன் பயங்கரமா துள்ளாட்டம் போடுறான். இந்த மாதிரி நான் போலீஸ் கிட்ட போவேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு வந்து சொல்றப்போ நம்மால் என்ன பண்றானா அவளை காப்பாத்துறதுக்கு அவன் வாயில ஒன்று பொத்துன்னு கொடுத்துட்டு இவன் முடியை கிளச்சு விட்டு ஸ்கர்ட்டை கிழிச்சு விட்டு, இங்க பாரு நீ போலீஸை கூப்பிட்டாலும் நாங்க வேற மாதிரி கதையை கட்டிடுவோம், நீ இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அதனால தான் அவனை வந்து அட்டாக் பண்ணான்ட்டு
நாங்க இந்த மாதிரி சொல்லிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் பயந்துருதானா. அப்புறம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை வெளியே சொல்லாத அப்படின்ட்டு கொஞ்சம் சமாளிச்சுட்டு அங்கிருந்து அவளை வேக வேகமா கூப்பிட்டு வரான். ஸோ இன்னைக்கான ஒரு ஷோ இருக்குல்ல, கான்செர்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் வராப்ல. இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து ரெடி ஆகணும். பட் தலை கலைஞ்சிருக்குது, ஒரு பக்கம் ஸ்கர்ட் வர கிழிஞ்சிருக்குது. இருந்தாலுமே எதுவுமே சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தைரியப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. பாரு, உன்னால முடியும், தைரியமா போய் பாடு, உன்னுடைய குரலுக்காக தாங்க வெயிட், உன்னுடைய முடியோ ஸ்கர்ட்டோ கிடையாதுன்னு சொல்லிட்டு தைரியப்படுத்தினதும் அவள் அப்படியே பூரிப்பாயிட்டு இந்த இடத்துல அவனை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து ஓகேன்ட்டு அங்கிருந்து வாரா. அப்படி ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் தயக்கமா தான் பாட ஆரம்பிக்கிறா. ஏன்னா எல்லாருமே அவ முடி கலைஞ்சிருக்கிறது, ஸ்கர்ட் கிழிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்து என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூச்சத்துல அவ பாடிட்டே இருக்கிறா. அப்ப சைட்ல இருந்து அவன் வந்து தைரியப்படுத்துறான் பாருங்க. அவ்வளவுதான். இப்போ ஃபுல் வைபா பாடுறாங்க. ஸ்டேஜை தெரிச்சு போயிடுது. எல்லாருமே அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த ரைவல்ரி கம்பெனிக்காரன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து எப்பவும் கலாய்ச்சிட்டு இருப்பான்ல, அவங்க வந்திருக்கிறான். இவங்க நம்ம டீம் வந்து அவங்கள பயங்கரமா கலாய்ச்சி தள்ளுறாங்க. இந்த ஆல்பம் வந்து ஃபேன்ஸ் கொடுக்குற இந்த ரியாக்ஷன் வச்சே ஹிட்னு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட் கூட குணமாய் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட வெளியே போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல, அந்த அளவுக்கு இவ்வளோ சூழ்ந்துக்கிறாங்க. கம்பெனியுடைய வளர்ச்சி வந்து நல்லா க்ரோத் ஆகுது. அண்ட் அப்பா கிட்ட அனங்கார ரொம்ப பெருமையாக சொல்கிறான், பார்த்தீங்களாப்பா ஜெனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இப்போ வந்து அப்படியே பட்டையை கிளப்புறாளா, நல்ல வளர்ச்சியாக போகுதா அப்படின்ட்டு அப்பா கிட்ட பெருமையாக சொல்ல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனி அப்பா கூடயே டேரா போட்டா நினைக்கிறேன். அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்து இவ சாங்லாம் பார்த்து செம்ம காண்டாகுது. ஆனால் அப்பா பொண்ணு படிக்கிற சாங் தான் கூட தெரியாம அந்த சாங்க்கு அவர் கூட நல்லா வைப் ஆகுறாரு. ஸோ இந்த ஆல்பம் வந்து சக்ஸஸ் ஆனதை கொண்டாடுற மாதிரி இவங்க 2 பேருமே அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டே வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி நேரம் கடந்து போக கொஞ்சம் போதையாயிருது. அப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ பக்கத்தில் நெருங்கி வரான். இவ கொஞ்சம் விலகி போற மாதிரி போறா. ஏன்னா வந்து அவ உடம்பே வந்து சர்ஜரி, இதை அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறா. கொஞ்சம் அதனால கொஞ்சம் விலகி போறா. அப்புறம் அவன் கையை பிடிச்சி நேராக கூப்பிட்டு வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ரூம் இருக்கும் தெரியுமா, அதில் அடைச்சு போட்டு என்ன பண்றான்னா இந்த மாதிரி ஃபோன் மூலமா நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆல்ரெடி அந்த ஆப்ல வேலை பார்த்த அனுபவம் இருக்கு தெரியுமா, அதனால உன்னை நான் வேற மாதிரி ப்ளஷர் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஜஸ்ட் வாய்ஸ் மூலமாவே கொஞ்சம் ஃபன்னா பேச அப்படி பேசிட்டு அவனுக்கு கூட தூங்கிருந்தான் பார்த்துக்கோங்க உள்ள. அப்போ அவனை பார்த்துட்டே வெளியே நிற்கிற இவ ரசிச்சு பார்க்குறா. அண்டு ஹக்குனா மட்டானான்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கான சிம்பிள் இருக்கும் தெரியுமா, அதை கூட அந்த கண்ணாடியில் வரைஞ்சிக்கிட்டே எனக்கு எப்படியாச்சும் கடவுளே இவன் வந்து நான் பண்ண பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து ஓகே சொல்லணும், என்னை ஏற்றுக்கணும்ட்டு இந்த மாதிரிலாம் மனசுல நினச்சிக்கிட்டே அவனை பார்த்தே அந்த கண்ணாடியில் அப்படி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவளே தூங்கிருந்தா. இவன் தூங்கினதுக்கு அப்புறமா இவன் வெளியே வந்துட்டு அவளுக்காக காஃபி என்னமோ கொண்டு வரான். பெட்ஷீட்லாம் அவளுக்கு சரி பண்ணி விட்டுட்டு அப்படி பார்க்குறப்போ கண்ணாடியில் அவள் கிறுக்கி வச்சா தெரியுமா, அந்த ஹக்குனா மட்டானா டேட்டு சிம்பிளை பார்த்ததுமே என்ன இதை கிறுக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. வேகமாக போகிறான். ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஹேனா பண்ண மியூசிக் நோட்ஸ் எடுத்து பார்க்குறான். அதில் அன்றைக்கி காரில் ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கிறப்போ ஹேனா கூட அதே சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கிட்டே பேசிட்டே வந்துட்டு இருந்திருப்பா. அவனை ட்ராப் பண்ணி விட்டுட்டு இவன் காரில் போகும்போது அதை பார்த்துருப்பான். ஸோ அதே சிம்பிளை இவன் டிராயிங் பண்ணுறான். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி அவள் கேட்டது அண்ட் அன்றைக்கி ஹக் பண்ணது அதே மாதிரி தான் நம்ம ஹேனா கூட அவனை ஹக் பண்ணியிருப்பா. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அப்போ ஹேனா தான் ஜெனி தான் ஹேனான்னு சொல்லிட்டு இவங்க நல்லாவே புரிஞ்சு போயிருது. அவள் தூங்கிட்டு இருக்கிறாளா. அப்போ ரெக்கார்ட் ரூமில் வந்து ஹேனாவுடைய பழைய வீடியோக்கெல்லாம் பார்க்குறான். 2 பேருடைய ஆட்டிடியூடும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ கன்ஃபார்மாக இவனுக்கு தெரிஞ்சு போயிருது. ஸோ ஹேனா தான் ஜெனின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி இவன் பண்ணிட்டான்ட்டு இவன் பார்க்குற பட்சத்தில் அங்கிருந்து அவள் வந்துருத்தா. என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி வேலை சம்பந்தமாக ஒரு வீடியோ பார்க்குறேன், நீ கிளம்புறியா, நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சிருத்தான். ஓகேன்னு அவள் அங்கேருந்து கிளம்பிருந்தா. ஸோ எனக்கு தெரிஞ்சு போயிருது அவள் தான் இவான்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே வெளிப்படுத்தலை. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இவருக்கு உண்மையிலே அவன் மேலே ஒரு ஃபீல் காதல் வந்த மாதிரி தெரியுதுங்க. இப்போ அப்படி கட் பண்ணால் கம்பெனி சார்பாக ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமாக ஆடிட்டு இருக்கிறா. அப்போ ஆனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னுடைய ஃபேன் ஒருத்தங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அவ முன்னால வந்து நிப்பாட்டுறா. ஸோ ஆனி தெரிஞ்சு போயிடுச்சு இவ தான் வந்து ஹேனான்ட்டு. அவ அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை வேற இவ கொடுத்த அந்த பொம்மையை வந்து கொடுத்துக்கிட்டு ஒரு பைத்தியகாரத்தை நம்ம ஆட்டிடியூட் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல இதுதான் தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சுதுன்னா தன்னுடைய புகழ் பேருக்கு பங்கம் விளைவிச்சிருமே அப்படிங்கிற நோக்கத்தில் அப்பான்னு கூட பார்க்காம அந்த பொம்மையோட சேர்த்து கீழே தள்ளி விட்டுருதா. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் வந்து அவரை கைத்தாங்களா பிடிச்சி ஆற்றுல படுத்திட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், அது உண்மையில உனக்கு யாருன்னு தெரியாதான்ட்டு வந்துட்டு கேட்குறான். அவனுக்கு தெரியும்ல இது அவ அப்பா தான் தெரியும். ஆனால் இவன் வந்துட்டு இது என்னுடைய ஃபேன்னு ஆனி தான் கூப்பிட்டு வந்ததா சொல்லிட்டு சமாளிக்கிறா. இவனும் எதுவும் சொல்லிக்கல அப்படி விட்டுருந்தான். ஸோ இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறத பார்த்து ஃப்ரெண்டுக்கே வந்து ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரி அப்பாவை பிடிச்சிட்டு சே இந்த மாதிரி நீ நடந்துப்ப, அப்பான்னு கூட பார்க்காம பப்ளிக்ல இந்த மாதிரி அவரை தள்ளி விட்றிய, உனக்கு கொஞ்சமாச்சும் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் படுக்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி உரைச்சிருதுங்க. எந்த அளவுக்கு ஒரு அப்பாவித்தனத்தில் நம்ம இருந்தோம், ஆனால் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றானா, ஓகே நம்ம உண்மையை
உண்மையை ஒத்துக்கலாம், அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவ சொல்ல வரதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் நீ தான் ஹேனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் எனக்கு உன்னுடைய பாஸ்டோ அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றப்போ இப்போ அப்படியே உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிருத்தா. எப்போ உனக்கு தெரியும்னு கேட்குறப்போ நேற்று தான் எனக்கு தெரியும் வந்து சொல்றான். உடனே வந்து அழ ஆரம்பிச்சிருத்தா. இந்த மாதிரி ஒன்னால தான் நான் வந்து இந்த அளவுக்கு மாறினேன் தெரியுமா, என் அன்பு, என் பாசம், என் காதல் எதுவுமே எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியா அந்த டாய்லெட்ல வச்சு நீனும் ஆனியும் பேசிக்கிட்ட அந்த விஷயங்கள் தான் என் மண்டைக்குள்ள இன்னும் சுருன்னு குத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா, அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ அதனால புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு ஒரு டெலிவரி பாய் அவளை ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்லியிருப்பா தெரியுமா, ஒன் சைடு காதலுடைய ஃபீல் என்ன தெரியுமா, வலி என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு. இது ஜெனி தான் ஹேனான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவனே பல விதமா யோசிச்சு பார்த்துருக்கான். நம்மள தான் ஹேனா வந்து காதலிச்சிருக்கிறா, பட் அதை வெளியே சொல்லிக்காம தான் நம்மளுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவனுக்கு வந்து நல்லாவே புரியுது. அவளும் அழுதுகிட்டே நான் உண்மை கிடையாது, ஸோ இந்த போஸ்டர் இந்த ஆல்பம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிழிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, தட்டி விட்றாங்க, கையில வர கிழிச்சிருது. மருந்து போடன்ட்டு போனா கூட அவ வந்து வேணான்னு சொல்றா. ஏன்னா ஹேனாவுடைய நிலைமையில இருந்து இவனை பத்தி நினைச்சு பார்க்கும்போது கோவம் வந்து அவளுக்கு வந்து பொத்துக்கிட்டு வருது. ஸோ இவனும் புரிஞ்சுக்கிறான்டா. அதையும் தவிர்த்து இப்போ இவன் மேல வந்து காதல் இருக்கு, அதை நம்ம வெளிப்படுத்தினா அப்போ அழகுக்காக தான் எனக்கு காதலிக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவாள்ல. ஸோ அதனால தான் அவன் கம்முன்னு இருந்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம அண்ணனுடைய ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க ஹேனா வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஜெனியா வந்திருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு அதை போஸ்டரா அனுப்பி நான் வந்து பிரஸ் கிட்ட இதை வெளிப்படுத்த போறேன்ட்டு யாரோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஆனி தான், நல்லாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் அண்ணன் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அப்பாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு டென்ஷன் அப்படியே சுருன்னு வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் கான்செர்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, கான்செர்ட் வேணாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாப்ல. ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்ச மர்ம நபர் கண்டிப்பா வெளியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளியே வந்தா இதுக்கு முன்னால நம்ம ஆனிக்கு வந்து இவ குரல் கொடுத்தது, பின்னால இருந்து பாடினது, இது எல்லாமே தெரிய வந்துடும். தெரிய வந்ததுக்கு அப்புறமா கம்பெனிக்கும் கான்செர்ட் நடத்துறதுக்கும் வந்து அவ பேர் ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு அப்பா இந்த மாதிரி கோவப்படுறாரு. இல்ல சார் நான் க்விட் பண்ணிக்கிறேன், ஆனிக்கு ஒரு நல்ல சிங்கரா பார்த்து அவளை ஸ்டேஜ்ல மறுபடியும் பாட வைங்கன்னு சொல்றப்போ அப்பா கோவத்துல தண்ணி குண்டுல எறிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு கோவம் பொத்துட்டு வருது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இந்த அழகு, இந்த பாட்டு, இந்த ஃபேம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மீடியாலாம் இவ்வளவு வறுத்தெடுப்பாங்க அண்ட் ஃபேன்ஸ்லாம் அப்படியே வந்து குறைஞ்சு போயிடுவாங்க, ஆல்பம்லாம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும்னு சொல்லிட்டு அப்பா வந்து டென்ஷன்ல அப்படி சொல்றாரு. ஸோ இவளை ரெக்கமெண்ட் பண்ணது நம்ம ஹீரோ தானே. அப்பா வந்து ஹீரோ கிட்டே வந்து கோவப்படுறப்போ அவன் டென்ஷன்ல கண்ணாடிலாம் உடைக்கிறான், கையெல்லாம் ரத்தம் ஊத்துது. அப்போ அவன் சொல்றான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பயங்கர பீக்ல இருந்துச்சு, அதுக்கு ரீசன் ஹேனா வந்து ஒரு வருஷம் தலைமறைவானா, அப்படியே டவுன் ஆச்சு. அகைன் ஜெனியா வந்தா, ஸ்டாக் பிரைஸ்லாம் அப்படியே பீக் ஆச்சு, கம்பெனி நல்ல ஒரு வளர்ச்சியோட பாதையில போச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஹேனா ஜெனி ரெண்டுமே சேர்ந்து இந்த பொண்ணால மட்டும் தான் எல்லாமே நடந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேர் புகழ் இது எல்லாமே. இவ்வளவு நாள் இந்த பொண்ணுடைய டேலண்ட்டை நம்ம மறைச்சு பின்னால பாட வச்சு திறமையை நம்ம வெளிப்படுத்தாம விட்டுட்டோம்ப்பா, அதுக்கு ரீசனே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்காக இவன் ஏண்டு பேசுறான். அப்பாவால எதுவுமே பேசிக்க முடியல. ஆக்சுவலா வந்து அண்ணன்காரன் வந்து நம்ம பக்கம் தான் இருக்கிறாப்ல, அப்பா மட்டும் தான் கொஞ்சம் முரணா இருக்கிறாரு. ஸோ அங்கிருந்து அப்படியே கூப்பிட்டு பேசிட்டு வரான். என்ன சொல்றான்னா, ஆனி நான் சமாளிச்சுக்கிறேன், இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம், வெளியே நம்ம கொண்டு வரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வரான் பாருங்க. அவன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி அப்பாவை கூப்பிட்டு வராப்ல, அப்பா வந்து இந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்று அப்படி நடந்துகிட்டது நினைச்சு விழுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரோட கான்சர்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் குவிச்சிருக்காங்க, எல்லாருமே ஜெனி ஜெனின்ட்டு கரகோஷம் கொடுக்குறாங்க. உள்ள இவன் வந்துட்டு பாடுறதுக்கு ரொம்ப தயக்கத்துல இருக்கிறா. இவன் தான் தைரியப்படுத்துறாங்க, பாரு நீ ஹேனாவா ஜெனியா அதுங்க விஷயம் கிடையாது, நீ யாரு, உன் திறமை என்ன, அதை வெளிப்படுத்து, அதை கொண்டு வா. அதுக்கப்புறம் இந்த உண்மை வெளியே தெரிஞ்சாலும் மக்கள் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்கிறத நம்ம பின்னால பாத்துக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப வந்து தைரியப்படுத்துறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் கூட ஓகேன்னு வாரா. மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆனி பாத்தீங்கன்னா வில்லத்தனமா பாக்குறா, நடக்கட்டும் வைக்கிறோம் பாரு ஆப்புன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்படியே வந்து மேல ஸ்டேஜுக்கு வராங்களா. அப்பா வேற குழந்தைத்தனமா அந்த பொம்மையை வச்சு ஆடிக்கிட்டே முன்னால வராரு. செக்யூரிட்டி பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கத்துறா. மொத்த கிரௌடுமே அப்படியே கப்பு சிப்புன்னு ஆகுறாங்க, சைலண்ட் ஆகுறாங்க. என்னன்னு பாக்குறப்போ இப்போ வந்து இந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்றா. நான் வந்து ஜெனி கிடையாது, என் பேர் வந்து ஹேனா. நான் இவ்வளவு நாளா பேக் ஸ்டேஜ்ல இருந்து இந்த மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு பாடுவேன், குரல் கொடுப்பேன். நான் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி தான் என்னுடைய உடம்பை மாத்திக்கிட்டு நான் இப்ப அழகா உங்க முன்னால நிக்கிறேன், இது உண்மை கிடையாதுன்ட்டு இது எல்லாத்தையுமே அழுதுகிட்டே வந்து சொல்றா. சோ சர்ஜரி பண்ண டாக்டர் அங்க தான் இருக்கிறாரு அண்ட் டெலிவரி பாய் இருக்கிறான், எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. சோ எல்லாம் கேட்டு ரொம்ப உருக்கமாகுது அவங்களுக்கு. நம்ம ஹீரோ கூட பாக்குறான், சரி உண்மையை சொல்லட்டும், அவ அடையாளத்தை கொண்டு வரட்டும், அப்பதான் நம்ம ஃபேன்ஸ்க்கும் நியாயமா இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனு கூட வந்து அவளை சொல்ல விட்டுதான். அப்படி ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க குண்டா இருந்தாங்க, அதனால எத்தனை பேர் அவங்கள உருவ கேலி பண்ணது, கிண்டல் பண்ணது, கேலி பண்ணது, எத்தனை அவமானங்கள் அவமதிப்பு
வாய்ப்புகள், அசிங்கப்பட்டதுன்ட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. அதனால நான் எத்தனை முறை சாக பார்த்திருக்கேன் தெரியுமா? நான் பழைய ஹேனாவா இருக்கும்போது கூட அவ்வளவு இன்னசென்ஸா இருந்தேன். ஆனா எப்ப நான் இந்த மாதிரியான மாற்றத்துக்கு மாறனோ நான் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டேன். எங்க அப்பாவை நான் உதாசனப்படுத்தினேன். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கோவப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்படி உருக்கமா அழுதுகிட்டே பேசுறதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டும் கேட்டு வந்து அவளுக்கே கஷ்டமா இருக்கு. நாம கூட ஹேனாவை நம்ம எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவளும் கூட அதை நினைச்சு அழுறா. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நம்ம ஹேனா பாடின ஒரு சாங் வீடியோ ஒன்று இருக்கும், அதை எல்லாரும் முன்னாலையும் ப்ளே பண்றான் பாருங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சோகமான பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இவ அழுதுகிட்டே சொல்றா, இதுதான் நான் சொல்றப்போ ஹீரோடைய அண்ணன் கூட தேம்பி அழுறான். அப்பா வந்து கல்லெஞ்சா இருக்கிறாரு. பக்கத்துல டாக்டர் கூட வந்துட்டு இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க, நான் தான் அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணிட்டு அவரும் கூட இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஆடியன்ஸ் எல்லாருமே அழுறாங்க. அதுல நம்ம டெலிவரி பாயெல்லாம் விழுந்து விழுந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஸோ ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஹேனா, எங்களுக்கு உங்க குரல் மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவளை வந்து ஜேரப் பண்றாங்க. ஸோ ஃப்ரெண்டும் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பாடுறா. இவ்வளவு அழுதுகிட்டே அப்பா போய் கட்டி அணைச்சிக்கிறா. ஸோ இந்த கான்செப்டே ரொம்ப எமோஷனலா ரொம்ப அழுகையா போயிருது. அப்படியே கட் பண்ணா ஜெனிங்கிற நேம்ல வந்து அந்த ஆல்பம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு தன்னை வந்து ஹேனான்னு சொல்லி தான் இந்த உலகத்துக்கே வந்து தெரியணும், தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதுனால அவ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹேனான்னு சொல்லி தான் அவருடைய ஆல்பம் சிடி எல்லாத்தையுமே வந்து அங்கங்க போஸ்டர்ல வைக்கிறாங்க, மாத்தி வைக்கிறாங்க. அதுலயும் டெலிவரி பாயெல்லாம் வந்து தீவிரமான ஒரு ஃபேன் ஆயிட்டான். அவளுக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டான் போல. எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்றாங்க. அவ வேன்ல போயிட்டு தப்பு தப்பா ஏதாச்சும் ஒன்று வச்சு கிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலுமே அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் தொடர்ச்சியா வந்து கான்சர்ட் நடக்குது, தொடர்ச்சியா பாடுறாங்க, பயங்கரமா அவளை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய காதலும் அப்படியே நல்லபடியா போய்கிட்டு இருக்க. இப்படியே தான் இந்த படம் வந்து முடிஞ்சு போகுது. ஸோ கடைசியா கிரெடிட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து சர்ஜரி பண்றதுக்காக வந்து குஞ்சு போறாங்க. பெண்கள் எல்லாருமே டாக்டருக்கு நல்ல ஒரு வருமானம். அப்படி ஒரு லேடி வந்திருக்கிறாங்க. டாக்டர் ஏதோ மும்மரமா பேசிட்டு இருக்கிறார். யாரா அந்த லேடின்னு பார்த்தா நம்ம ஹேனாவுடைய ஃப்ரெண்டு தான். அடி பாவி, நீயும் கடைசி எங்க வந்துட்டியா அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ இப்படி தான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுக்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.